ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியில் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Luke chapter 13 verse 8. அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன் என்றான். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இயேசுவானவர் சொன்ன ஒரு ஓமையிலே வந்ததான ஒரு சம்பவம். அந்த ஓமையில் இந்த பேரபிளில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தோட்டத்து எஜமான் தன் தோட்டத்தில், திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை அவன் நாட்டியிருக்கிறான். அந்த அத்தி மரம் கனி கொடுக்குமோ கனி கொடுக்குமோ என்று அவன் தேடின போது அதில் ஒன்றும் காணவில்லை. கிட்டத்தட்ட 3 வருஷமாய் தோட்டத்து எஜமான் அந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறார். அது கனிமரமாக இருந்தால் அவசியம் கனி கொடுத்து ஆக வேண்டும். அது ஒருவேளை வேறு ஏதாச்சும் மரமாக இருந்துருச்சுன்னா தோட்டக்காரன் கனியை தேடி வந்திருக்க மாட்டார். ஆனால் அந்த தோட்ட எஜமான் அதை கனி தேடி வருகிறார். 3 வருடங்களாக அதை தேடி 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 பார்க்கும்போது அதில் ஒரு கனியும் இல்லை. ஆனால் அந்த அத்திமரம் நல்லா நேர்த்தியாக வளர்ந்துருக்குது, இலைகளுள்ள ஒரு அத்திமரமாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு கனியும் காணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தோட்டத்து எஜமான் யாரிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால், தோட்டக்காரனிடத்தில் கேட்கிறார். இது ஏன் இப்படி இருக்குது? தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இந்த சூழ்நிலையில தான் தோட்டக்காரன் எஜமான பார்த்து சொல்கிறாரு. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இந்த இடத்துல தோட்டக்காரன் எஜமானனை பார்த்து சொல்கிறார். பட் he answered and said to him, Sir, let it alone this year also, until I dig around it and fertilize it. இந்த சுற்றிலும் நான் கொத்தி எரு போடுவேன் என்று சொல்லுகிறேன். இது ஒருவேளை கனி கொடுக்கலாம், இந்த வருஷமும் இது கனி கொடுக்கலனா வெட்டி போட்டலாம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த அத்தி மரம் எப்படி கனி கொடுக்காம நின்று கொண்டு இருந்ததோ, இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் கனி கொடாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்தி மரம் என்று சொன்னால் கனி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம். ஆனால் அது கனி கொடுக்கவில்லை. அப்போது தேடி வருகிறார், கனி தேடி வருகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கனி தேடுகிறார். எதாகிலும் கிடைக்குமா, எதாகிலும் இதில் உண்டாகுமா என்று சொல்லி அவர் ஒவ்வொரு வருடமும் அதில் கனியை தேடி வந்து, கிட்டத்தட்ட 3 வருடமாய் நான் தேடினேன், இதில் ஒரு கனியும் இல்லைன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கனியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கிறார். இந்த தோட்டத்துக்கு எஜமான் பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர். இந்த தோட்டக்காரன் யாருக்கு சமமானவர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவ சமமானவர். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிட்ருக்கிறார்னா, பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, ஐயா, இத்தனை வருஷம் இது இருந்துருச்சு, இது கனி கொடுக்கலை, ஆனால் இந்த வருஷம் நான் அதை ஸ்பெஷலாக அதுக்கு வேண்டி கொஞ்சம் போஷாப்பெல்லாம் கொடுத்து சுற்றிலும் கொத்தி எரு போட்டு இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, அது கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் அதை நான் வெட்டி போடுவேன்னு சொல்கிறேன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் கனி கொடுப்பதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிந்தின பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறார்.
நீங்கள் போய் கனி கொடுக்கணும். அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். You did not choose me, but I chose you and appointed you that you should go and bear fruit. அப்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கணும், அந்த கனி உங்களில் நிலைத்து, இதுக்காக தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். ஆனால் கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த இடத்துல வெட்டி போடலாம் என்கிற ஒரு தீர்மானம் வருது. அந்த சூழ்நிலையில் அந்த தோட்டக்காரன், அந்த கார்டனர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஒரு வருஷமும் இது இருக்கட்டும். இன்றைக்கும் உங்களுக்கு அநேகருக்கு ஆண்டவர் சில தருணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மனம் திரும்புவார்களோ, கனி கொடுப்பார்களோ என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் பலனற்ற ஒரு திராட்சை செடி, அவன் தனக்குத்தானே கனி கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நமக்கு நாமே கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் பிறருக்கு நாம் கனி கொடுக்க, தேவனுக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்ட அன்பான சகோதரியே, இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த ஒரு வருஷமும் ஆண்டவர் அந்த மரத்திற்கு ஒரு சந்தர்ப்பம், அந்த மரத்திற்கு ஒரு தருணம், அந்த மரத்திற்கு ஒரு அவகாசம் கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாம் கனி கொடுக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆதலால் இது ஏதோ ஒரு வசனம், டெய்லி ஒரு வசனம் கேட்குறோம், அதில் இதுவும் ஒரு வசனம் சொல்லி இருந்துடாம, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார் என்பதை உணர்ந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு கனி கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படியாக ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு ஆண்டவரே தருணத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ காலங்கள் கனி கொடாமல் வாழ்ந்து விட்டோம். ஆனால் இனிமேலாகிலும் கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையும் சகாயமும் செய்தருளும். எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.